இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் டிவிக்கு எடிட் வீடியோஸ் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்கலாம். பார்க்கலாமா? தங்கம் விலை ஏறினதுனால சூரியவர்தன் யாரும் தொட முடியாத உயரத்தை தொட்டுட்டான். இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு 5 பார்ட்னர்கள், 5 எப்படி யோசிச்சு ராஜேந்திர தேசாய், ஆண்ட்ரூஸ். சூரியவர்தனுக்கு இருந்த பெரிய பலம் அவன் தம்பி அதீரா. அவனோட சாமர்த்தியத்துல கட்டின இந்த கோட்டையில சூரியவர்தனோட மகன் கருடனோட பங்கு இருந்தது. இவங்க 2 பேர் இருந்ததால கேஜிஎஃப் யாராலும் நெருங்க கூட முடியல. ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல். ஆண்ட்ரூஸ் எப்போ பாம்பே ராக்கிக்கு அந்த சமுத்திரம் கூட சின்ன குளம் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர், செமையா எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எப்படி யோசிச்சு அந்த இதெல்லாம் பண்ணி பயங்கரமா எடிட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் இன்ஸ்டாலையும் ஸ்டோரியா போட்டு வச்சிருந்தேன். வேகமா போட்டு வச்சிருந்தேன். நான் ஒரு 2-3 ஸ்டோரி டக்குன்னு யாரோ போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு அது அந்த இதுல போட்டு டக்குன்னு ஸ்டோரியா மாத்தி விட்டேன், ஷேர் போட்டு. படம் மோஸ்ட்லி உண்மையா வரதெல்லாம் இங்கதான் பார்க்க வேண்டியது. நல்லா இருந்துச்சு. There are so many jackals and other animals in the forest. மாநாடுல பேசினது. There will be only one lion, and even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. சூப்பர். அப்பவே அவர் சொன்னது என்ன பண்றதுன்னு இல்ல, சொல்ல நடக்குதா இல்ல சொன்னதெல்லாம் நடக்குது, அதாவது அதான் நடக்க போறதான் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கும். அப்படியா? அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அந்த எடிட்டிங் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன சொன்னாலும் எல்லாம் நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கி அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்துக்கு போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த அறிக்கையை. என்ன கான்ஃபிடென்ட், இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பயங்கரமா சொன்ன மாதிரியே பாருங்க. இப்பவே எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும். அது என்னதான் நம்ம இதை டைலாக்கோ என்னவோ பேசினாலும் அதை நிறைவேற்றுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரம் தெரிஞ்சு. அதான் என்னென்ன சொன்னாங்க, 10, 5, 14, 20 ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டாங்க, 2 தொகுதியிலையும் தோப்பாரு. என்னென்ன ஆமா, ஓட்டையை போட்டாங்க. என் ஃப்ரெண்டு சிஎம் ஆகட்டும். ஓ, அதுக்குதான் போட்டோ எடுத்த மாதிரி அதை எப்படி எடிட் பண்ணி பயங்கரமா போட்டிருக்காங்க. ஆமா, அது எதுக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ சொல்லிட்டு தான், ஏதோ டாக்குமெண்ட்ரிக்காக எடுக்கிறாங்க. ஆனா இது பார்க்கும்போது டக்குன்னு ஒருவேளை இருக்குமோ, இரு மாட்டி விடுறேன், என் ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். ஓ, இது ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன், ஏதோ கல்யாணமா. இது முன்னாடியே போட்டிருந்தாங்க. இது செமையா போட்டிருந்தாங்க, இந்த கோட். இது அப்பவே யோசிச்சிருப்பாரு போல இருக்கு, உங்களை நோக்கிதான் வரப்போறேன் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டு. ஓ ஆமா ஆமா, இது நிறைய பேரு அவ்வளவுதான் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா கதறிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை போட்டு அவ்வளவுதான், தமிழ்நாடு இன்னமும் போச்சு, எல்லாரும் தமிழ்நாட்டிலேயே இருக்காதீங்க, தமிழ்நாடு இதாக போகுது, அதான்
அதாவது இவங்க ஆளும்போது நல்லா இருந்துச்சான். அதே அவங்க ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் நல்லா இருக்குமா? இப்ப ஒரு விஜய் வந்தோன்னு தான் நாசமா போயிரும். இதுக்கு எல்லாம் முன்னாடி ரொம்ப போயிரும். சூப்பரா இருந்தது. இப்பதான் நாசமா போறது. அதுதான் அவங்க வந்தாலும் சரி. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு எலெக்ஷன் முடியும் போது யாராவது ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம பாட்டுக்கு அப்படியே தான் போவோம். ஒரு மாற்றமும் எதுவும் நடந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. உங்க வாழ்க்கையில யாருக்காவது நடந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவங்கதான் மாறி மாறி ஜெயிச்சு அததான் சொல்றேன். அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க எதுவுமே பண்றது நம்ம அவங்க வேலையை பார்த்துட்டு போவோம். அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தான் நம்மளுக்கு ஏதோ நம்மளே ஜெயிச்ச மாதிரி நம்மளுக்கு நம்ம தாண்டா போறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு பயம் இருக்கு. நம்மளே அங்க போய் உட்கார ஆமா அது ஏன்னு தெரியல. இந்த வாட்டி கொஞ்சம் நம்மளே நம்மள கூப்பிடுவாங்க, ஐயோ சட்டசபை எல்லாம் போறோம் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் வீட்டுல இருந்து ஒருத்தவங்க போற மாதிரி அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த கனெக்ட் இருக்கு. நல்லா இருக்கு. என்னை யாரும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் யாரையும் அழிக்க முடியாது. நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன இது முன்னாடியே போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அந்த எடிட்லாம் ஸ்டார்டிங்ல போட்டிருந்தாங்க. ஓ ப்ரோ லெஃப்ட் லோயலா வித்தவுட். ஓ ஆமா ஒரு டிகிரியே முடிக்காம எம்எல்ஏ. ஆனா பயங்கரம் தான். எனக்கு தெரிஞ்சு அதான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு புரியல, ஸ்ட்ரைக் ஆகல. அதுக்கப்புறம் தான் ஆமால இவர் தான் காலேஜே முடிக்காம பாதிலே ஓடி வந்துட்டார்ல, டிராப் அவுட் தானே. அதான் அந்த காலேஜ்லயே டிராப் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காலேஜுக்கே போய் அதுவும் அவர் ஃப்ரெண்டுமே அவரும் எம்எல்ஏ ஆயிட்டாரு. எப்படியோ அவரும் டிராப் அவுட்டா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே காலேஜ் தான் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்ரீநாத்தா ஸ்ரீகாந்தா அதான் அவர் பேர் கரெக்டா தெரியல. தூத்துக்குடியில பயங்கரமா ஜெயிச்சாரு. ஆமா அவ ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாரு. ஆமா ஆமா ஆமா. ஓ கேள்விக்குறின்னு சொல்லுவார்ல. ஆச்சரியக்குறி. இல்ல ஆச்சரியக்குறி இல்ல கேள்விக்குறி. கேள்விக்குறி. அதுக்கப்புறம் சொல்லுவாரு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆச்சரியக்குறி. ஒரு அளவுக்கு தான் இது பண்ணணும். அது மாதிரி தாண்டி போச்சுன்னா இப்படிதான். எனக்கு தெரிஞ்சு இது உண்மையிலே அதாவது என்னன்னா அதாவது அவர் ஸ்டார்டிங்ல அரசியலோட சினிமாலேயும் அப்படிதான் அசிங்கப்படுத்தினார். இந்த மூஞ்சிலாம் சினிமால எப்படி அலோவ் பண்றாங்க, யாரு மூஞ்செல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க போறோம் அப்படிலாம் திட்டி இப்போ அந்த அளவுக்கு தாண்டி வந்து அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் வந்து தற்கொலை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், அணில் கூட்டம் என்னென்ன சொல்லி அடிதான் வாங்குறாங்க. அவங்கதான் அடி வாங்கிக்கிறாங்க சொல்லி அவங்கதான் அடி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசாம விட்டுருந்தாலே ஒன்னா இருக்காது. இவங்களே பேசி பேசி அதான் சும்மா இருந்தவன 2 பேரு முக்கியமானவங்க பேசி பேசியே இது பண்ணாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓ எல்லா இடத்துலயும் அந்த கொடியை எடுத்துட்டு போனாங்களா? இது எங்கன்னு தெரியல. மலேசியாவா? எல்லா ஊர்லயுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ இதுக்குதான் ஒருத்தர் அடி வாங்கினாரு. வேர்ல்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும். இது கொடைக்கானல். அது ஒரு குழந்தை வாங்குறதே ஏதாச்சும். ஒரு அளவுக்கு தான் ஒரு இதை அடக்க முடியும். என்னமோ அப்படிதான். ஆமா ஆமா பகவதின்னு நினைக்கிறேன். ஆமாமா அப்ப அந்த கான்வேல தான் போறாரு. சிஎம் கான்வேல போறாரு. கரெக்டா சும்மா விளையாட்டா இந்த படத்துல வச்சது ஒரிஜினலாவே அதையே கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தைரியம் வரல எனக்கு தெரிஞ்சு.
கூட்டம்லாம் ஓட்ட ஆகுமா? ஆயிடுச்சு. ஆனா எப்ப ரிலீஸ் தெரியலையே. தெரியல. அதுக்குதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெறும் டைட்டில் கார்டுக்கே டைட்டிலுக்கே ஓடுவாங்க. ஆமா எல்லாரும் ஓடுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஹிஸ்டரி ஒன்லி ஓ என்டிஆர் இது என்டிஆர் எம்ஜிஆர் அவ்வளவுதான். விஜய் தான் எனக்கு அப்புறம் லாஸ்ட் தளபதி விஜய். எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே வர மாட்டாங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான் அது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா இது நம்ம என்னதான் சொன்னாலும் சினிமாக்காரன் ஜெயிச்சிட்டான் அது இதுன்னு சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சு இவங்க எவ்வளவு, அதாவது ஒன்றும் சும்மா அவங்க அடி வந்தாங்க, காசு இருந்துச்சு, ஃபேம் இருந்துச்சு, அசால்ட்டா வந்துட்டாங்கன்னுலாம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்கன்னு நம்மளே பார்த்தோம். ஒரு இடத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துக்கு போகவே விடல. அவருக்கு டைமும் கிடைக்க விடாம பண்ணி அந்த கரூர் விஷயமே எக்கச்சக்க அதுலயே கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஓடிடுச்சு. அதனாலே நிறைய ஊருக்கு போக முடியாம அதனாலே நிறைய ஓட்டு கம்மியாச்சு. அதனாலதான் நிறைய இடத்துல தோந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் எக்கச்சக்கமா ஜெயிச்சிருப்பாங்க போல விட்டு இருந்தா. ஆமா சென்னை ஏதாவது கிட்டத்தட்ட அவங்கதான் அது இதாவே இருந்தாங்க. அது பிடிக்கிறது பெரிய விஷயம். ஒரு பக்கம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் மாதிரி இதுக்கப்புறம் சொல்லுவாங்க விஜய் மாதிரி ஆக முடியாது. அதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. ஓ இது எடிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா விஜயகாந்த் சந்தோஷப்பட்டு வா. அந்த மனுஷன் இருந்தா அவருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆமா இல்ல இது அந்த டைம் இப்போ விஜயுமே என்ன சொல்றது, இப்போ சோசியல் மீடியாலாம் இல்லைன்னா விஜய் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மோசமா ஆக்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயத்துல காப்பாத்துறதோட அது என்ன உண்மைன்னு தெரியாதவங்க கூட தெரிய வச்சாங்க. அதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. நியூஸ்ல எல்லாம் எதையுமே வெளில போடல. ஆமா ஆமா நியூஸ்ல அவங்க அதாவது உண்மையான நியூஸ் வர்றதையே அவங்க மறைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மறைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணும், எப்படி இவரை மோசமா காட்டுறது, அதை மட்டும் தான் மெயின் நியூஸாவே வச்சிருக்காங்க. வாசல்லே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல்ல. நியூஸ் சேனலுக்கு அவர் வந்து எந்த இன்டர்வியூ கொடுக்காதான் அவரோட பெரிய பிளஸ். இல்ல இன்னும் வாசல் கிட்ட போக முடியும், தொடக்கூட முடியாது. அதான் இப்போ சிஎம் ஆயிடுச்சு, பக்கத்துல கூட போக முடியாது, தூக்கி உள்ள வச்சிருக்கோம். அமைதியாவே இருந்துட்டாரு இப்போ எல்லாத்துக்கும். சூப்பரா இருந்துச்சு. அதான் ஒரு சாட்டை வந்து என்னெல்லாம் திட்டிட்டு இருந்தாரு தான் சொன்னாரு. ஒரு சீட்டு இல்ல 2 தொகுதியிலையும் தோந்து போயிடுவாரு. 200 இது அந்த கிளிப்ப எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். 234 தொகுதியிலையும் தோந்து போயிடுவாரு. அதாவது இவர் உண்மையிலே என்டிகேக்கு தான் வேலை பார்த்தாரு எனக்கு தெரியவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் 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 விஜய். அதான் அந்த அலாரம் கிளாக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் பண்ணதோட என்டிகேக்கு நெகட்டிவ் கொடுத்ததே இவர் தான். என்டிகே இல்லைன்னா ஒரு 5 இடத்தையே ஜெயிச்சிருக்கும். சாட்டை எப்போ வீடியோ விஜய் பத்தி போட ஆரம்பிச்சாரோ அப்போவே என்டிகே தோந்து போயிடுச்சு, அங்கேயே தோந்து போயிடுச்சு. அது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க என்டிகேக்கு. என்னதான் விஜய் ஃபேனா இருந்தாலும் சில பேருக்கு என்டிகே பிடிச்சிருந்துச்சு, சீமானியும் பிடிச்சிருந்துச்சு. அந்த என்டிகேவை வந்து அசிங்கமா காட்டுனது எனக்கு தெரிஞ்சு மெயினா சாட்டைக்கு தான் போகும். எல்லா புகழும் சாட்டை. ஆமா எனக்கு சாட்டை இன்னும் தூக்கலன்னா என்டிகே மொத்தமா அழிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பெர்சன்டேஜ் கூட அடுத்த வாட்டி வாங்காது. சாட்டையை எவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடுறீங்களோ அது என்டிகேக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதான் என்னென்ன திட்டிருக்காங்க.
அவர்லாம் வரமாட்டாரு. யாரெல்லாம் சொன்னாங்க? கருணாஸ் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கருணாஸ் தோந்து போயிட்டாரா? அதுக்கப்புறம் சரத்குமார் வந்து இவர் எங்க ஜெயிக்க மாட்டாரு. அவருக்கு அவர் எப்படி அவர்தான் அவர் கட்சியே கொடுத்துட்டாரு. சத்யராஜ் அப்புறம் வாழ்த்து போட்டிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்த்து போடுறாங்க நிறைய பேரு. வாழ்த்துக்கள். அவர்தான் அது என்னதான் இருந்தாலும் என்னடா நம்ம பண்ண முடியாதெல்லாம் பண்ணிட்டாங்க. இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரஜினியே எனக்கு தெரிஞ்சு அவங்க டைம் இருந்துச்சு, அவங்க விட்டுட்டாங்க. அது வந்திருந்தாலும் மேபி அவர் கண்டிப்பா சிஎம் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஏன் அது வரல? அதான் அது இவ்வளவு கஷ்டத்துலயே நின்னாரு, அதான் அது வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரு. இப்போ அது மேபி இப்போ ரஜினி வந்திருந்தா மேபி விஜய் வந்திருப்பாரான்னு ஒரு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா வராதனால விஜய் வந்துட்டாரு. சென்னை வந்து எப்பவுமே திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. அதான் இந்த ஏரியா அந்த ஏரியா 16 இடமா? 16 இல்ல, அந்த டயலாக் கரெக்டா பொருந்தது. அந்த இடம் இந்த இடம் இல்லைடா. எழும்பூர் திரு ஏ ராஜ்மோகனன், வில்லிவாக்கம் திரு ஆதவ அர்ஜுனா, டி நகர் திரு என் ஆனந்த். ஓ, இவங்க ஜெயிச்சாங்களே. இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. ஜோசப் விஜய். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு டப்பு அதாவது யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், போறேன் எல்லாம் ஃபுல்லா டிவிக்கே சம்பந்தமா தான் போட்டு அட்டி பொழக்குறாங்க எல்லாத்தையும். ஸ்டார்டிங் வந்து அவருக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருந்தாங்க, உடனே அதுக்கே எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்ல, எக்ஸிட் போல் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்பவே அந்த எக்ஸிட் போல்ல டுடே ட்ரெண்டிங் வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த கருத்து கணிப்பு தான், இது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் வரும்போது வேற மாதிரி இருக்கும்னு நான் இவங்க கிட்டயும் சொன்னேன். இவங்களுமே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஐயோ அவ்வளவுதான், அதான் சொன்னேன். அதெல்லாம் இது பல வருஷமா அவங்க இப்படிதான் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கொடுக்கறது ஒண்ணு, வர்றது ஒன்னாதான் இருக்கும். இது எப்பவும் நடக்கிறது தான். இது எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க மட்டும் கொடுத்தாங்க, அவங்களுக்கே நிறைய ட்ரோல் இல்ல, அவங்களே பயங்கரமா ட்ரோல் பண்ணி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க தான்டா ஃப்ராடா இருந்திருக்கீங்க. அதான் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஷார்ட்ஸ் திறந்தாலுமே டிவிக்கே தான் வருது. ஆமா, அதாவது என்னென்ன சொன்னாங்க, கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, அப்புறம் இவரெல்லாம் சும்மா வருவாரு போவாரு, அவ்வளவுதான், ஓட்டெல்லாம் விடாது, ஒரு தொகுதியும் நிக்க மாட்டாரு, 234 தொகுதியெல்லாம் இருக்கவே மாட்டாரு, அலைன்ஸ் வச்சாதான் அவர் ஜெயிப்பாரு, தனியாவே நிக்க மாட்டாரு. தங்கராஜ் பாண்டே அவர் எங்க பேசிட்டா இருக்காரு. அப்புறம் ஒரு யூடியூபர் பொண்ணு பார்த்தேன் நான், வந்து இதையே அழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஏதோ அந்த பொண்ணு லவ் ஸ்பீக்கரா என்னமோ. அதனாலதான் இது நாங்களுமே இப்போ நம்ம சவால் விட்டுருப்போம். சரி, எதுக்கு தோந்துக்கிட்டு போயிட்டா அப்புறம் போட்டு அதை போட்டு ட்ரோல் போடுவாங்க. அமைதியா முதல்ல ஜெயிச்சுட்டு பேசணும். ஜெயிச்சாச்சு பேச வேண்டியதாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க மேக்சிமம் அரசியல் வீடியோ சீமானுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிவிக்கு விஜய்க்கு போட்டோம். எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு நிப்பாட்டின காரணம் டுடே ட்ரெண்டிங் நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருக்கோம், அது ஏன் என்னன்னு. அதுக்கப்புறம் அதனாலதான் நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் டிவி கேக்கு இது பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு அதாவது என்னென்னவோ சொல்லி என்னென்னவோ காலி பண்ண பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது என்னதான் இப்போ இன்னும் இப்போ என்ன சொல்றாங்க, 108 தொகுதி ஜெயிச்சாலுமே என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தொம்பு இதுதான் வரப்போகுது, 6 மாசத்துல கழிச்சிருவாங்க. 6 மாசம் கழிச்சிருவாங்க. அதான் இது இவர் விஜய் வந்து சிஎம் ஆக மாட்டாரு, திருப்பி எலெக்ஷன் நடக்கும், அதுல தோன்றுவாரு, அப்படியே சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் சொல்றல, இப்படிதான் சொன்னாங்க. அதாவது இவர் முதல்ல எதிர்கட்சி 3ஆம் இடம் பிடிக்கட்டும் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் 2ஆம் இடம் பிடிக்கட்டும்னாங்க, அப்ப முதல்ல ஜெயிக்கட்டும் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சொல்லி என்னெல்லாம் பண்ணலையோ பண்ண வச்சுட்டாங்க. அவரை வந்து ஆட்சி பண்ண விடுங்க, பண்ணாதான் அவர் எப்படி பண்றாரு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஆட்சி இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு போட்டிருந்தாங்க. இது டிஎம்கே போட்டிருந்தோம், நாங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்து மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிட்டோம், எதிர்கட்சியாகி இன்னும் நல்லா, அதாவது ஆளும் போதும் ஒண்ணும் பண்ணல, எதிர்கட்சியா இருந்தா பண்ண போறீங்க, ஆளும் போதே ஒண்ணும் பண்ணாதவங்க இப்போ பண்ண போறாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க எப்படா கொள்ளடிக்கலாம்,
என்னடா மாட்டி விடலான்னு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே அந்த 118 கிடைச்சிரும். எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு முடிஞ்சிரும் அது. இவங்க சும்மா இந்த நியூஸ் சேனலா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது மீடியாவா இருக்கட்டும், யாராவது போடுறது வந்து நம்பாதீங்க. மேக்சிமம் அவங்க ஃபுல்லா அவங்க வியூஸ்க்காக அப்படி போடுவாங்க. அதாவது அவங்க ஜெயிக்க மாட்டாரு, இது 2வது எலெக்ஷன் போகும் அப்படின்னு அவங்களோட இதுக்காக சும்மா உட்காந்து தேவையில்லாம வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதை பாத்தீங்கன்னாலே வேஸ்ட் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. புதுசா ஒரு மாற்றம், நம்ம பார்க்காத ஒரு மாற்றம் இப்ப பாக்குறோம் நம்மளோட ஜெனரேஷன். நல்ல வேளை நம்ம இது பார்க்காம கடைசி வரைக்கும் திமுகனே போயிடுமான்னு நினைச்சேன். மாறிட்டு சந்தோஷம். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்